இசைஞானி இளையராஜாவின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ராணிமேரி கல்லூரியில் சிறப்பு கொண்டாட்ட கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் இளையராஜா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். முதல் தொடங்குகின்ற ஹம்மிங்கை இங்கேதான் கம்போஸ் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். இந்த கடல் கேட்டிருக்கலாம், அந்த அலைகள் போய்விட்டன, ஆனால் பாடல் இருக்கிறது. அலைகள் என்னுடைய பாடலை நான் பாடிய ஹம்மிங்கை கேட்ட அலைகள் போய் வேறு அலைகள் வந்துவிட்டன. ஆனால் அப்பொழுது படித்த மாணவிகளும் போய்விட்டார்கள். இப்பொழுது அந்த பாடல் நிற்கிறது, அந்த அலைகளுக்கு பதிலாக வேறு அலைகள் இருக்கிறது. அன்னக்கிளி அன்னக்கிளி உன்னை தேடுதம் பிம்பம் 6 மாசம் ஒரு வருஷம் ஆகரம் மேனி வாடுதே. நதியோரம் பிறந்தேன், கொடி போல வளர்ந்தேன், அலையோடும் நதியோடும் அனுபவம் வளர்ந்தேன். உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மையெழுதி கலங்காம காத்திருக்க கை பிடிக்க வருவார் அன்னக்கிளி உன்னை தேடுதே. 6 மாசம் ஒரு வருஷம் ஆவரம் வாடுதே. இந்த பாடலின் இசை முழுக்க இந்த கடற்கரையிலே தான் நான் கம்போஸ் செய்து அப்புறமாக நோட்ஸாக நான் எழுதி ரெக்கார்ட் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாத, யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் கல்லூரிக்காக பிரத்யேகமாக நான் இதை சொல்ல வேண்டிய இருக்கிறேன். ஒவ்வொரு பாடல் கம்போஸ் பண்றதுக்கு முன்னாடியும் மாணவிகளை நீங்க கேட்கறதா இல்லையா, அமைதியா இருக்கிறதா இல்லை, முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? நான் இங்கே மைக்கு வைத்து கொண்டு கூட சத்தம் போட்டு கத்த வேண்டியிருக்கிறது. இது என்னுடைய இயல்பு அல்ல. சத்தம் போட்டு பேசுவது என்னுடைய இயல்பான குணமும் அல்ல, பழக்கமும் அல்ல. நீங்கள் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றேன், நான் திரும்பி இந்த காலேஜுக்கு வரப்போறதில்லை இல்லையா? நான் வந்திருக்கும் பொழுது நீங்கள் அமைதி காத்தால்தான் நீங்கள் அது எனக்கு செய்கின்ற மரியாதையாக நான் எடுத்துக்கொள்வேன். நான் சொல்கிறதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்ற உணர்வு எனக்கு இருந்தால்தான் நான் சொல்கின்ற விஷயத்தை, ஆழமான விஷயத்தை, உங்கள் மனதில் பதியக்கூடிய விஷயத்தை நான் சொல்ல முடியும். இங்கே எத்தனையோ பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறார்கள், மீடியாக்கள் இருக்கின்றன. அத்தனையிலும் இது வரும்பொழுது உங்களுடைய ஓசை இறைச்சலாக இருந்தால் அது உலகம் முழுக்க செல்லும் பொழுது நன்றாக இருக்குமா? சரித்திர பிரசித்தி பெற்ற இந்த காலேஜில் கல்லூரி மாணவிகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு அவப்பெயரை கிரியேட் பண்ணிடாதா? அது அமைதி காக்க வேண்டியது உங்கள் கடமை என்று நீங்கள் கொள்ள வேண்டாம். உங்கள் தன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் குணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த இடத்தில் சத்தம் போடுவது? பஸ் ஸ்டாண்டா இல்ல தியேட்டரா? இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறது, எவ்வளவு நல்லா இருக்கு பேசுறதுக்கு. நீங்கள் எல்லோரும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது இப்பொழுது எனக்கு மனதில் பதிகிறது. இப்பொழுது என்னுடைய தன்மையே, என்னுடைய இயல்பே மாறிவிட்டது. இந்த இசையும் நானும் இருப்பதைப் போல நீங்களும் நானும் ஆகிவிட்டோம். இந்த அமைதி
உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை இன்னும் ஆழமாக ஆக்குகிறதே தவிர, நீங்கள் இரைச்சல் போட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே உங்களை அது என்னிடம் இருந்து தூர விலைக்கு கடலுக்கும் அப்பால் கொண்டு சென்று விட்டது. மாணவிகளே, நீங்கள் அமைதி காப்பதை அமைதி காக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள் வந்ததற்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு பாடல் உருவாவதற்கு முன்னால் இங்கே எத்தனையோ பாடல்கள் பாடினார்கள். அத்தனை பாடல்களுக்கும் நீங்கள் செய்த அந்த வரவேற்பு என்னை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆக்கியது. சூழல் எல்லா மாணவிகளுக்கும் எல்லாம் உற்சாகமாக இருந்தது. இசைக்காகவே இங்கே வந்து படிக்கக்கூடிய மாணவிகள், அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். நன்றாக பாடினார்கள். ஆனால் ஒரு பாடல் உருவாவதற்கு முன்னால் அந்த பாடல் இல்லையா? நான் டெய்லி போறேன், கம்போசிங் ரூமுக்கு போறேன். தினம் ஒரு டைரக்டர் வர்றாரு, தினம் ஒரு சிச்சுவேஷன் சொல்றாரு. தினமும் ஒரு பாடலை நான் கம்போஸ் செய்றேன். ஒரு பாடலோ 3 பாடலோ. என்னிடம் ஒரு பாடலுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா ஒரு பாடலுக்கு 3 ஆல்டர்னேட்டிவ் டியூன் கொடுப்பது என்னுடைய வழக்கம். ஆனால் அந்த பாடல் கம்போஸ் பண்ணப்படாத நேரத்திலேயே, அந்த பாடல் இல்லாமலேயே இருந்த நேரத்திலே எப்படி அந்த பாடல் வந்தது எனக்கு? அதை எப்பொழுதாவது நீங்கள் யோசித்தது உண்டா? இப்போ ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் எப்போது வந்தது? அந்த இசை எங்கிருந்தது? அந்த இசை எங்கிருந்தது என்று யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. அதையே ஒரு பாடல் ஆக்கினால், எங்கே இருந்தாய் இசையே, நீ எங்கே இருந்தாய் இசையே, மனதிலா மதியிலா உணர்விலா உயிரிலா எங்கிருந்தோ எனக்குள் அள்ளிட குறையா ஊற்றாய் சுரக்கிறாய், இதை அறியாதிருந்தாலும் எனக்குள் அமுதாய் இனிக்கிறாய், எங்கே இருந்தாய் இசையே, நீ எங்கே இருந்தாய் இசையே. நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு பாடல்களும் இப்படி இல்லாமல் இருந்ததுதான். இல்லாமல் இருந்ததிலிருந்து எனக்கு ஒரு உணர்வை தூண்டிவிட்டு, எனக்குள்ளே நான் உணர்வை தூண்டிவிட வேண்டுமே தவிர, சிச்சுவேஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது ஒன்றும் இருக்காது. என்ன சொல்லிடுவாங்க? காதலன் காதலியும் டூயட் பாடுறாங்க. சரி, அவங்க யாரு? 2 இளவயது தோடி, அல்லது அங்கே வேலை செய்கிறான், அங்கே வேலை செய்கிற பொண்ணு, 2 பேருக்கு காதல் இல்லைன்னா. இசைஞானி இளையராஜாவின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்று வரும் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய முதல் பாடலை இசையமைத்த அனுபவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மாணவர்களோடு அவர் பகிர்ந்து வருகிறார். அது குறித்த நேரடி காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.